ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பெஞ்ச் லைஃப் வெப் சீரிஸோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸில் ராஜேந்திர பிரசாத், வைபவ், சரண் பெரி, ரித்திகா சிங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் சோனிலே ஓடிடியில் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லா லாங்குவேஜ்லேயுமே டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மொத்தமாக 5 எபிசோடாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே 40 நிமிஷம் டியூரேஷன்ஸ் இருக்குது. சிங்கிள் சிட்டிங்கில் நீங்கள் கரெக்டாக 3 மணி நேரத்தில் இந்த மொத்த வெப் சீரிஸுமே நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, இப்போ இதோட ஷார்ட் ஸ்டோரி பற்றி பார்த்துடலாம். அதாவது முக்கியமாக 3 பேர் இருக்காங்க. ரித்திகா சிங், வைபவ் மற்றும் சரண் பெரி 3 பேர் தான் முக்கியமாக இருக்காங்க. இந்த 3 பேருக்கையும் பார்த்தா ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும். அவங்கள சுற்றி நிறையா கேரக்டர் இந்த வெப் சீரிஸில் வருவாங்க. ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுடைய 3 பேருக்குமான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஐடி கம்பெனியில் பெஞ்ச் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கும். பெஞ்சுனா ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது, பட் சேலரி மட்டும் கொடுத்துருவாங்க. எப்பயாச்சும் தான் பார்த்தா ஒரு சில ஒர்க் கொடுப்பாங்க. மற்ற எல்லா நேரத்துலையுமே பெஞ்சில் சும்மா தான் இருக்கணும். இந்த 3 பேருக்கையுமே அந்த பெஞ்சு பிளேஸை பிடிக்க ஆசைப்படுவாங்க. பெஞ்சு பிளேஸை பிடிச்சி அவங்க பர்சனல் லைஃப் அது மூலமாக நம்ம பண்ணிக்கலாம், வேறு ஏதாச்சும் பண்ணிக்கலாம் மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. அதில் 2 பேருக்கு பார்த்தா அந்த பெஞ்சு கிடச்சி அவங்க பர்சனல் லைஃப்லேயே ஈடுபட்டிருப்பாங்க. மொத்த சீரிஸ்லேயும் அதுதான் கதையாக போயிட்டுருக்கும். ஸோ நம்ம ஹீரோ வைபவ் பொறுத்த வரைக்கும் அவர் அந்த பெஞ்ச் எதுக்காக கேட்குறாரு, அவர் கடைசியாக கிடச்சிதா இல்லையா, கிடச்சி என்ன பண்ணுறாரு, இதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ பெஞ்ச் லைஃப்ன்றது அந்த பெஞ்சு 3 பேருக்குமே தேவைப்படுது. 3 பேருமே ஆசைப்பட்டாங்க. அந்த பெஞ்ச் லைஃப் கிடச்சி அவங்க என்ன பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு, இதுதான் மொத்த வெப் சீரிஸாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீட்டாக எல்லாமே நடித்தவங்க எல்லாருமே நிறைய கேரக்டர் இருந்தாலும் இந்த 3 கேரக்டர் முக்கியமாக இருக்கும். நடிச்ச எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் தேவையான இடங்களில் அவங்களுக்கான மியூசிக் போட்டிருக்காங்க. ஒரு சில ட்விஸ்ட் வரையத்தெல்லாம் மியூசிக் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் இந்த வெப் சீரிஸோட மொத்த ஸ்டோரினே சொல்லலாம். ஸோ நடித்த எல்லாரையும் இப்போ 3 பேர் இருக்கான 3 பேருக்கையுமே ஒவ்வொரு கேரக்டராக கொடுத்துருக்காங்க. வைபவ்னா அவருக்குன்னு பார்த்தா ஒரு காமெடி லவ் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து நம்ம சரண் பெரிக்கு பார்த்தா கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு கப்பல் கோல் மாதிரி ஒரு நல்ல ஒரு கதையாக போயிட்டுருக்கு. ரித்திகா சிங்க்கு பார்த்தா ஒரு பேஷனை முடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கதை போயிட்டுருக்கு. ஸோ 3 பேருக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். பட் 3 பேருமே ஒரே ஐடி ஒரே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ளே தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய காமெடி மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு சில எமோஷன் மூமெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக வெப் சீரிஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு வெப் சீரிஸ் தான். பட் இருந்தாலும் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப விறுவிறுப்பாலாம் கிடையாது. பட் டீசெண்டாக எடுத்திருக்காங்க. ஒன் டைம் கண்டிப்பாக வாட்சபிள் தான். அதுக்குன்னு ரொம்ப லேகாலாம் போகலை. ஸோ நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. லேகெல்லாம் எங்கேயுமே ஆகலை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்சிங் ஹவர்ஸ் போர் அடிக்கிற டைமில் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பக்காவாக பண்ணியிருக்காங்க. நிறைய காமெடி மூமெண்ட்ஸ் இருக்குது, எமோஷனல் மூமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி மூவி அப்டேட்ஸ் தேவை மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.